परमशिवोऽहम् ॐ नित्यानन्द 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 परमशिवोऽहम् ॐ नित्यानन्द
Paramashivoham. Om Nityananda Paramashivoham. Let Paramashiva's third eye manifest in all our third eye. Let the Amrita pour, let the Vani open up, manifest in all of us. Let Paramashiva overflow, manifest the power in all our third eye. Om Nityananda Paramashivoham. 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 Let Paramashiva's third eye manifest in all our third eye. Let the Amrita pour, let the Vani open up, manifest in all of us. Let Paramashiva overflow, manifest the power in all our third eye. Om
Paramashivoham. Om Nityananda 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 Paramashivoham. Nityanandam Paramasukadam Kevalam Jnanamurtam Dvandvatitam Gagana Sadrisham Tattvamasnyadilaksham Ekam Nityam Vimalamachalam Sarvati Sakshibhutam Bhavatitam Trigunarahitam Sadgurum Tam Namami. எனது ஞான சத்குருநாதர் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமேஸ்வரத்தின் ஆசீர்வாதத்துடன் உங்கள் அனைவரையும் இந்த இனிமையான மாலை பொழுதில் அன்புடனும் ஆனந்தத்துடனும் மரியாதையுடனும் வரவேற்கின்றோம். இன்று பரமசிவோகம் உலகத்திலேயே நடக்கக்கூடிய மிக நேர்மறையான நிகழ்வு. இன்று 6வது பருவம் சீசன் 6 தொடங்கியது. நேற்று 5ஆம் பருவம் முடிவடைந்தது, முடிவுக்கு வந்தது. சீசன் 5 பரமசிவனை நேரடியாக முருகப்பெருமானுக்கு, சுப்பிரமணிய பெருமானுக்கு அருளிய சர்வஞானோத்தர ஆகமம், அதில் வழங்கப்பட்டுள்ள ஆழ்ந்த ரகசியங்கள், ஆழ்ந்த தத்துவங்கள், தாத்பரியங்கள், உண்மைகள், சத்தியங்கள் இவைகளை பகிர்ந்து கொள்கிறார். அந்த ரகசியங்களை நம்முடன் அதே போன்ற சூழலில், சுற்றியலில் நம்முடன் வாழும் அவதார புருஷராகிய பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் பகிர்ந்து கொண்டு வருகிறார். அவர் சொன்னது என்னன்னா, 5ஆம் பருவத்தில், அதாவது சீசன் 5ல பகிர்ந்து கொண்டது 20% மட்டுமே. இன்னும் 80% பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த 6ஆம் பருவத்தில் சீசன் 6 இன்று துவங்கியுள்ளது. இதிலும் தொடர்ந்து இந்த சத்தியங்கள், இந்த ரகசியங்கள், ஆழ்ந்த தாத்பரியங்கள், உண்மைகள், தத்துவங்கள் நம்முடன் பகிர்ந்து கொள்ளப்படும். ஒரு வாழும் அவதார புருஷனின் வாழ்வில், சரித்திரத்தில் அவர் சர்வஞான உத்தர ஆகமத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதை நேரடியாக சத்சங்கத்தில் அமர்ந்து, உபநிஷதத்தில் அமர்ந்து அதை உள்வாங்குவது என்பது மிகவும் மிகவும் அரிய ஒரு வாய்ப்பு, ஒரு வரப்பிரசாதம். அதை கைவிட வேண்டாம், அதை விட்டுவிட வேண்டாம். அனைவரும், பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் paramashivoham.org என்ற இணையதளத்துக்கு இப்பொழுதே போங்க, உங்களை பதிவு பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பரமசிவோகம் நிகழ்வில் நீங்கள் கலந்து கொண்டிருந்தாலும், இல்லை இதுக்கு மேல்
இதுவரைதான் கலந்து கொள்ளவில்லை, இது இனிமேல் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சரி, முன்கூட்டிய தியான அனுபூதி எதுவுமே இல்லை என்றாலும் எந்த ஒரு தடையும் கிடையாது. நீங்கள் பரமசிவோகம் நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு உங்களுடைய முடிவு மட்டுமே போதுமானது. இணையதளத்திலேயே நடக்கக்கூடிய, இணையதளத்தின் மூலமாகவே சத்தியங்கள், சக்திகள், தீட்சைகள் எல்லாமே வழங்கப்படுகின்றன. பகவான் நேரடியாக நம்முடன் ஒரு இயல்பான சுற்றியலில், சக்தி வாய்ந்த சுற்றியலில், ஜீவன் முக்த வாழ்க்கை தாத்பரியங்களை, தத்துவங்களை, பரமசிவனாக வாழ்வது எப்படி என்கிற தத்துவங்களை சத்தியங்களாகவும், சக்தி நிபாதா என்று சொல்லக்கூடிய சக்தி பரிமாற்றம் அது மூலமாகவும் நமக்கு நேரடி அனுபவமாக வழங்குகிறார். இது போன்ற ஒரு வாய்ப்பு, இது போன்ற ஒரு வரப்பிரசாதம் வேறு எதுவுமே கிடையாது. மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த வாய்ப்பு, இந்த வரப்பிரசாதம், இந்த அரிதான நிகழ்வு, பிரபஞ்சமே கொண்டாடும் இந்த நிகழ்வு மிகவும் அரிதானது. இந்த வாய்ப்பை நீங்கள் விட வேண்டாம். paramaShivoham.org அப்படிங்கிற அந்த இணையதளத்துக்கு போங்க. அங்கே இந்த நிகழ்வை பற்றிய மேலும் விவரங்களை நீங்கள் சேகரிக்கலாம். அதில் எந்த காலகட்டம், கால நேரத்தில் உங்களுக்கு எந்த பகுதியில் வாழ்கின்றீர்களோ அதற்கு ஏற்றாற் போல எந்த காலகட்டம் உங்களுக்கு வசதியாக இருக்குமோ அந்த காலகட்டத்தில் நடக்கும் வகுப்புகளில் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம், உங்களை இணைத்துக் கொள்ளலாம். குறிப்பா பகவான் நம்மோட பகிர்ந்துகிட்டது என்னன்னா, பசு, பாசம், பதி, இந்த மூன்றுல சுப்பிரமணிய பெருமான், முருகப்பெருமான் ரொம்ப அருமையாக பசுவை பற்றியும் பாசத்தை பற்றியும், பிணைக்கப்பட்ட பசுவை பற்றியும், அந்த பிணைப்பு அளிக்கக்கூடிய பாசம் அது பற்றியும் கேள்விகளை எழுப்புகிறாரே தவிர பதியை பற்றி, பரமசிவனை பற்றி கேள்விகள் எழுப்புவது கிடையாது. இது ஒரு ஆழ்ந்த ரகசியம். பகவான் தனது வாழ்வில் நேரடியாக வாழ்ந்து நமக்கு உணர்த்திய சத்தியம். எது நடந்தாலும் பரமசிவனை நான் அவருடைய எண்ணங்களை, எண்ண ஓட்டங்களை, அவரது நோக்கத்தை, அவரது இருப்பை சந்தேகிக்க மாட்டேன், கேள்விகளால் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த ஒரு முடிவு, வைராகியம். எது நடந்தாலும் நான் பரமசிவனிலிருந்து வெளிப்பட்டவன், எனது வாழ்க்கை